ஆக அரசியல் கொலைகள் மிக அதிகமாகிவிட்டது. கூலிப்படைகளின் தாக்குதல்கள் அதிகமாகிவிட்டது. அதற்கு உதாரணம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் இன்று கூட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். புதிய புதிய வகை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்காகத்தான் நம்ம சிபிஐ விசாரணை கேட்டதே. ஏன்னா சிபிஐ விசாரணை என்றால் இன்னும் பரந்துபட்ட ஒரு விசாரணையாக இருக்கும். இன்னும் அது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அரசியல் சாயம் உள்ளவர்களாக இருந்தால் அதில் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் தீர விசாரணை செய்வது வசதியாக இருக்கும் சிபிஐ ஆக இருந்தால். அதுக்காக தான் நம்ம அது கேட்குறோம். ஆனால் எல்லாமே குற்றங்கள் நடக்கிறது. அதில் எந்த குற்றத்திற்குமான குற்றவாளிகள் சரியான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்கிறது. இது தமிழக அரசு இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றையும் அரசியலாக்குவதை போல எது சொன்னாலும் உடனே அரசியல். ஆமாம், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் சிவகங்கையில் ஒரு சகோதரர் கொல்லப்பட்டிருக்காங்க. எது எடுத்தாலும் உடனே தனிப்பட்ட காரணங்கள்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், தனிப்பட்ட காரணங்களும் கொலை செய்யலாமா? அப்போ தனிப்பட்ட காரணங்களாக இருந்தால் கூட அரசியல் காரணங்களுக்கு தான் பல நேரம் அந்த பின்புலத்தை வைத்து தான் கொலைகள் நடக்கிறது. அது தனிப்பட்ட காரணங்களுக்கு என்று உடனே அது என்னமோ தனிப்பட்ட காரணங்கள்லாம் கொலை நடக்கலாம் போல் இப்படி ஒரு சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு காவல்துறை விட்டுறாங்க. தனிப்பட்ட முறையில் கூட ஒருவர் தாக்குதலுக்கு ஆளாகிறார் என்றால் அங்கே பாதுகாப்பு நடவடிக்கை இல்லை என்று தானே அர்த்தம். குற்றவாளிகள் ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள் என்று தானே அர்த்தம். இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாருங்கள், அந்த இடம் எவ்வளவு மக்கள் நடமாட்டம் உள்ள இடம். மக்கள் நடமாட்டம் உள்ள இடத்தில் கொலையை செய்யலாம் என்று ஒரு ஊக்கம் பெறுகிறார்கள் என்றால் குற்றவாளிகள், அப்பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று தானே அர்த்தம். ஆக தனி மனிதர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குடிமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குற்றவாளிகளுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இருக்கிறது. இதுதான் நமக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. மத்திய அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது தமிழக அரசு. தமிழக அரசு இதை அவர்கள் ஒழுங்காக நிர்ணயிக்க வேண்டும் என்பது தான். மத்திய அரசு எதான் சொன்னால் உடனே எங்கள் மத்திய மாநில அரசுகளின் உறவில் நீங்கள் தலையிடுகிறீர்கள் என்று சொல்வார்கள். மத்திய மாநில அரசுகள் உறவோடு இருக்க வேண்டிய திட்டங்களில் கூட அவர்கள் இல்லையே.